சரி, நான் ஒரு பாட்டு படிக்க அது வரை யோசிங்க. தலைவா உனை வணங்க. உங்களுடைய இறைவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தான். இதுதான் சத்தியமான வார்த்தை. இதுதான் எல்லா மதங்களிலும் போதிக்கப்படக்கூடிய ஒன்று. நகைக்கடையிலிருந்து எல்லா தொழிலும் பெண்கள். புதுமை பெண்களே, பூமிக்கு கண்களே, காத்து அம்புஜத்தை பார்த்தேளா. அடுத்ததாக மாவட்டத்தின் தலைவி மும்தாஸ் அலிமா அவர்கள் திருவுரையாற்றுவார். அழைக்கிறேன். ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக இந்த சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன் இந்தியா சார்பாக எஸ்டிபி கட்சியுடைய மகளிர் அணியான விமன் இந்தியா சார்பாக இந்த முதியோர்களை சந்திப்பதில் மனதளவில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனென்றால் இதெல்லாம் எங்களுடைய முன்னோருடைய தாய்மார்கள், எங்களுடைய உடன் எங்களை பெற்று எடுத்தாலும் பெற்று எடுக்காவிட்டாலும் எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய தந்தைகளும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை சந்திப்பதில் விமன் இந்தியா அனைத்து பெண்கள் சார்பாக இந்த மகளிர் தினத்தில் உங்களை மிக மிக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சின்ன ஒரு உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பெண் என்பவள் சாதாரண ஒரு பெண் அல்ல. ஏனென்றால் பெண் என்பவள் பூமியையே தாங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்ப இருக்கக்கூடிய நதிகளுக்கும் பெண்ணுடைய பெயர் தான், பூமிகளுக்கும் பெண்ணுடைய பெயர் தான். அப்படித்தானே இருக்கு. ஏனென்றால் அவள் எதையும் தாங்கக்கூடியவள் தான் இந்த பெண்ணானவள். என்ன, இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில கூட போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதாவது ஆண்களை விட வலியை தாங்கக்கூடியவள் யார் என்று பார்த்தால் அதுதான் பெண்ணினம். ஏனென்றால் ஒரு சந்ததிகளை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து, தன்னுடைய உயிரை கூட இழந்து அந்த ஆணுடைய வாரிசை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அந்த பெண் சமுதாயம் என்ன செய்து பலவீனமாக பாடுபட்டு அந்த சந்ததியை இந்த பூமியில் வெளிக்கொண்டு வருது. வெளிக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெளிக்கொண்டு வருவதற்கு முன்ன பல தன்னுடைய விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையும் உண்ணக்கூடிய உணவில் முதற்கொண்டு தியாகம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா அந்த பெண் சமுதாயத்துக்கு தான் இருக்கு. அப்படித்தானே? கருவில் சுமக்கும் போது, பின்பு கருவில் சுமர்த்து வெளியேற்றப்படும் போது பல இன்னல்களை தாங்கக்கூடியவர்கள் இந்த பெண் சமுதாயம். அதையும் தாண்டி அந்த சந்ததியை இன்னல்களை தவிர்த்து அதற்கு பால் ஊற்றுவதற்காக தான் எந்த உணவை உண்டால் தன்னுடைய குழந்தைக்கு சேராமல் போய்விடும் என்று தனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு தன்னுடைய குழந்தைக்காக இந்த சந்ததிக்காக அனைத்திலும் தியாகம் செய்து வாழக்கூடியவர்கள் தான் இந்த மகளிர். அது மட்டுமல்லாமல் இந்த மகளிருக்கு இருக்கக்கூடிய சக்தி இறைவனும் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களை எந்த மதமும் எந்த மார்க்கமும் இழிவாக நினைத்ததில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் பெண்ணை இழிவாக நினைத்த ஒரு காலம் உண்டு. ஆனால் என்று இஸ்லாம் தோன்றுச்சோ அன்றே பெண் என்பவள் பெண்ணுடைய காலடியில் தான் சொர்க்கமே இருக்கு என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அதனால்தான் மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு தினத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு போற்றுவதற்கும் இந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த பலம் படைத்தவர்கள் தான் இந்த பெண் சமுதாயம். அப்ப பெண் என்பவள் இழிவானவள் அல்ல, பெண் என்பவள் குறைவானவள் அல்ல. பெண் என்பவள் பெருமையாக தன்னுடைய வீட்டில் குழந்தை பிறக்கும் போது இன்று சில இடம் பெண் குழந்தை என்றாலே முகம் கருத்து ஒரு வாடி போய் பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே? ஆனா பெண் என்பவள் சட்டையை தூக்கி விட்டு காலரை தூக்கி எனக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரைக்கும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி இருக்கேன்னா இன்னைக்கு பெண் என்பவள் எல்லா துறைகளிலும் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தானே? பெண் என்பவள் இல்லாத துறை கிடையாது. அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கக்கூடியவள் இந்த பெண் சமுதாயம். அதிலும் அல்லாத இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்தக்கூடிய அனைத்து பெண்களை பார்த்தால் சுதந்திர போரிலிருந்து களம் வரைக்கும் கண்டவள் தான் இந்த பெண் சமுதாயம். சுதந்திர போரில் தன் முன்னின்று களத்தை கண்டு போராடிய பெண் சமுதாயம். அதையும் தாண்டி அந்த சுதந்திரத்துக்கு அப்புறமும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காவிட்டால் அந்த சுதந்திரத்திற்கு குறை
பெண்களாக இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, பல பேர் திகழ்ந்தாங்க. அதில் ஒரு நபரை பற்றி மட்டும் உங்களுக்கு முன்னாடி பேசுறேன். அவங்கதான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அப்படிதானே? முத்துலட்சுமி ரெட்டி அவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலில் கல்வி அடுப்பது பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த டயத்திலேயே முத்துலட்சுமி ரெட்டி என்ன செஞ்சாங்க, பட்டம் படித்து பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு என்ன சொன்னாங்க, சட்டம் பேசக்கூடிய அளவுக்கு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வளர்ந்து வந்தாங்க. அப்படித்தானே? அவங்க படிச்சு அவங்களோட நிப்பாட்டல. அந்த பெண்மணி எடுத்துட்டோம்னா ஒரு குறை 8 மாசத்துல பிறந்த ஒரு பெண்ணு தான். அவங்க வளர்ந்து என்ன பண்ணாங்க, டாக்டருக்கு படிச்சு அதோட நிறுத்தல. அன்றைய காலத்துல ஒரு தேவதாசி முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சா? அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தன்னால் முடிந்த அளவு என்ன செஞ்சாங்க, அன்றைய தினம் பாடுபட்டாங்க. தேவதாசி முறை என்றால் என்ன? ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, அதாவது ஒரு பெண் திருமணம் முடிச்சுட்டான்னு சொன்னாக்கா தன்னுடைய எந்த வயசுலயும் கணவர் இறந்துட்டா ஒண்ணு என்ன செய்வாங்க, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. நேர்ந்து விட்டோடனே அது அந்த பெண்ணை என்ன செய்யலாம், யாரு வேண்டாலும் பயன்படுத்தலாம், கேட்பாரு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருத்தத்தை, பெண்ணுடைய துக்கத்தை கண்ட அந்த முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணாங்க, சட்டசபையில் குரல் கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த என்ன தேவதாசி முறையை, இந்த சட்டத்தை நாம் என்ன செய்ய ஒழிக்க வேண்டும், பெண்ணினத்துக்கு கலங்கப்படுத்தக்கூடிய இந்த சட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து என்ன செஞ்சாங்க, குரல் கொடுத்தாங்க. பல உயர்ந்தவர்கள் என்ன செய்ய, உயர்ந்த ஜாதிக்காரங்க என்ன செய்றாங்க, இது காலங்காலமா உள்ள சட்டம், காலங்காலமா உள்ள வழிமுறை, இதை நாங்க என்னைக்கு ஒழிக்க மாட்டோம்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, சரி நீங்க அந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டாம், எங்களுடைய சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இந்த தேவதாசி முறையில் பல இன்னல்களை சகித்து பல துக்கத்தை அனுபவித்து விட்டது. அடுத்து அவர் யார் இந்த சட்டத்தை ஒழிக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் சமுதாயத்தை களத்தில் இறக்குங்க அப்படின்னாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க, அந்த சட்டத்தை ஒழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி தலை வந்து நின்றாங்க. அப்பதான் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த தேவதாசி ஒழிப்பு முறை கொண்டு வர அந்த சட்டத்தை, தேவதாசி என்ற கோயிலுக்கு நேர்ந்து விடக்கூடிய இந்த சட்டமே இருக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சாங்க, தடுக்கப்பட்டுச்சு. இந்தாச்சா இல்லையா? அப்ப பெண் என்பவள் என்பது தன்னை மட்டும் காக்கக்கூடியவள் அல்ல, தன்னை சார்ந்த சந்ததிகளையும் தன்னை சார்ந்த ஊரையும் தன்னை சார்ந்த நாட்டையும் காக்கக்கூடியவள் தான் பெண் என்பவள். அப்ப அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்குண்டான ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எல்லா சமுதாயமும் கொடுக்க வேண்டும். இன்று அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறி போயிருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தன்னால் நின்று இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தவிர்த்து ஒடுங்கினார்களோ அதே போல அடுத்து இந்த பெண் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நாம் களம் இறங்கி இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் நாங்கள் பிள்ளையாக உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு விஷயத்தை விமன் இந்தியா மூமெண்டில் மகளிர் அணியான அனைவரும் இங்கு உள்ள தாய்மார்களுக்கு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம். ஒரு சின்ன ஒரு வருத்தம்னாலும் எங்களுடைய விமன் இந்தியா மூமெண்ட்டுக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உண்டான உதவிகளையும் உங்களுக்கு உண்டான தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் இந்த அழகான ஒரு நாளில் நினைவுபடுத்திக் கொண்டு பெண் சமுதாயமே போற்றி, பெண் சமுதாயமே வாழ்த்தி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பெண்களின் வலிமையை குறித்தும் சிறிய வரலாற்றோடு அழகான முறையில் உரையாற்றிய ஆலிமா அவர்கள் ஜஸாக்கல்லா. அடுத்து எல்லாருமே தாய்மாரா இருக்கிறீங்க. எங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஸ்டோரிகளையோ அல்லது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு அட்வைஸ்கள் எது கொடுக்கறதுக்கு நீங்க யார் வர்றீங்களா? வாங்க பார்ப்போம். இல்ல ஜோக்ஸ்கள், கதைகள் எதனாலும் சொல்ல முன் வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எங்களுக்கே தெரியாத ஆன்சர்லாம் நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அதே போல எங்களுக்கு அட்வைஸ்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க யாருனாலும் முன் வரலாம். ஆமா, உங்க வாழ்க்கையில படிப்பினைகளை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க. ஆமா, அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அறிவுரை எங்களுக்கு கூட உங்களுடைய மகளாகவும் பேத்திமாராகவும் இருக்கிற நாங்க உங்ககிட்ட சில அட்வைஸ்களை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க, அங்கேயே கொண்டு வந்து தரவாம நீங்க வாங்க வாங்க, இங்க இருந்தா வரேன்.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மனமையை கொளுத்துவோம் அப்படின்னா கொளுத்துவோம்னு கிடையாது. பெண்கள் இல்லாத இதே கிடையாது. ஐஸ்வர்யா மேனன் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு. மோடி பிறந்த நாளில் 2 லட்சம் கிலோமீட்டர் ட்ரெயினை ஓட்டியிருக்காங்க ஐஸ்வர்யா மேனன். நான் பதவி இருக்கும்போது நீங்கள் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் இல்லாத உலகமே இப்போ கிடையாது. நகைக்கடையிலேருந்து எல்லாருமே. அதே மாதிரி பிடி உஷா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடி உலக ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷா ஏகப்பட்ட தொழில் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் இன்னைக்கு திருநெல்வேலி, எனக்கு பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் 5 பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. நகைக்கடையிலேருந்து எல்லா தொழிலையும் பெண்கள். அதுக்காகத்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லிட்டு போனார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். கொளுத்துவோன்னு சொல்லக்கூடாது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை பெண்கள் இல்லாத சமுதாயமே கிடையாது. என்ன BA கிராஜுவேட். அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேளா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா. அடிச்சது கொண்ணு பிடிச்சது கொண்ணு, புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி, அவர் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாரு. உங்களுக்கு என்ன வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டு. அதே மாதிரி இவர் நம்ம கலைவாணர் NSK ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கலைவாணர் NSK, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இன்னைக்கு முதல்ல சிலைய வச்சது யாருக்கு? யார் கோயில்ல? கலைவாணர் NS கிருஷ்ணன். வாதா வம்பு பண்ண கூடாது, பிடிவாதா வம்பு பண்ண கூடாது. NS கிருஷ்ணன் கலைவாணர். வாதா வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி, 9 தடவை காப்பி குடிச்ச அநீதி. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொஞ்சாதி 9 ரூபாய் காப்பி குடிச்சா விளங்குமா? உருப்படுமா? உருப்படாது. அட்வைஸ் கேட்டோம். அவங்க சாங்ஸ் கொடுக்கவே நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் தந்துருக்காங்க. அடுத்து வேற யாரும் பெண்கள் தரப்புல இருந்து இல்ல ஆண்கள் தரப்புல இருந்து யாருனாலும் வரலாம். பெண்கள் தரப்புல இருந்து வாங்க. ஆமாங்க வாங்க. நான் ஒரு சின்ன கடமை சொல்லிடுறேன். என் பேர் லீலா. ஆமாம். ஒரு இடத்துல 3 படம் இருக்கும். 3 படத்துக்கும் நம்ம மாலை கொண்டு போனோம். ஆனால் நம்ம கொண்டு போகிற மாலை நம்ம தண்ணியில் முக்கும்போது டபுள் மடங்காயிரும். ஆனால் நம்ம அந்த 3க்கும் சமமாக அதை போடணும். சமமாக போடணும். இப்போ இதுக்கு 3 போட்டாக்கி இதுக்கும் 3 தான் போடணும், அதுக்கும் 3 தான் போடணும். ஆனால் தண்ணியில் முக்கும்போது அது டபுள் ஆயிரும். அப்போ எத்தனை மாலை கொண்டு போனால் சரியாக போட முடியும்? எத்தனை 3 படத்துக்கு போடணும். 3 படத்துக்கு போடணும். நீங்கள் எத்தனை மாலை கொண்டு போனால் 3க்கும் சமமாக போடணும். சரி, நான் ஒரு பாட்டு படிக்க அதுவரை யோசிங்க. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்வடிந்தேன். அகல் போல் எரியோ அன்பு
தானத்தில் இருந்து என்ன தாழ்மையில் மனமிலையோ என் ஏழ்மையை என் சொல்வேன் என் ஏழ்மையை என் சொல்வேன் தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்வடைந்தேன். யோசிச்சாச்சா? 3 மாலை யோசிச்சாச்சா? யோசிக்கலையா? இல்லை 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 அப்போ சொல்லியிருக்கியா? 7 மாலை கொண்டு போகணும். அதை முக்குனாக்கி 14 ஆயிரும். 14 ஆயிட்டாக்கி அந்த இதில் நம்ம 6 போடணும். 6 போடணும். 6 போட்டுச்சு மீதி 6 இருக்கும். அப்படி தானே? மீதி 8 8 முக்குனாக்கி திருப்பி 16 ஆகும். 14 8 போடணும். 8 போட்டுச்சு 4 இல்லை 8 போட்டுச்சாக்கி மீதி நம்ம 7 கொண்டு போய்ச்சாக்கி 8 போட்டுச்சாக்கி மீதி அப்போ 14 இருக்குல்ல, மீதி 6 இருக்குல்ல, 6 கொண்டு போனாக்கி 12 ஆகும். 12 8 போட்டாச்சுன்னா 4 தான் மீதி இருக்கும். அந்த 4 வந்து கொண்டு போனால் 8 ஆயிரும். 7 மாலை கொண்டு போனோம். அடுத்தது வேற யாராலும் வரலாம். வாங்க. இந்த புதுமை பெண்களே பூமிக்கு கண்களே பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. இந்த புதுமை பெண்களே பூமிக்கு கண்களே பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. கவிக்குயல் சரோஜினி கணக்குக்கு தகுந்ததா, கவிக்குயல் சரோஜினி கணக்குக்கு தகுந்ததா என்று இந்த புதுமை பெண்களே பூமிக்கு கண்களே பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. லலலலலலா 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 லலலலலலா. வாயிலே அழகா மியூசிக் போட்டு அழகா சாங் பாடினாங்க. அடுத்ததாக சிறு உரை ஆற்றும்போது சகோதரி ஜனதானிமா உள்ளே வருகிறேன். வெற்றியின் நிரந்தர சொந்த காரணமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக முதியோர் ஆதரவற்றோர் இந்த இல்லத்தை வழிநடத்தி பராமரித்துக் கொண்டிருக்கும் இந்த காப்பகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உங்களையெல்லாம் தாய்போல் பார்த்து கொண்டிருக்கும் ராணி அக்கா அவர்களையும் மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தாய்மார்களாகவும் தந்தைமார்களாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அதே போன்று உங்களை பார்க்க இங்கு வந்திருக்கும் இந்த ஊரை சார்ந்த விமன் இந்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய பெண்களாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அனைவருக்காகவும் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. விமன் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த அரசியல் இயக்கத்துல இருந்து கட்சியில இருந்து ஒவ்வொரு வருடமும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நாங்க நடத்துவோம்.
இப்போ அந்த முறையில இந்த தடவை ஏர்வாடியில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சிபுரத்துல முதியோர்களுடைய இந்த இல்லத்திற்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை வந்து உங்களை எல்லாரையும் நாங்க பார்க்க வந்திருக்கோம். இங்க வந்திருக்கக்கூடிய இங்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சர்வதேச உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்து சொல்றாங்களே, இப்ப நாங்கெல்லாம் ஆண்களா, அப்ப ஆண்கள் தினத்துக்கு திரும்ப வருவாங்களோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னா உங்களுக்கும் சேர்த்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்றோம். ஏன்னா பெண்ணில்லா உலகம் கிடையாது. பெண்ணில்லா உலகம் இல்லைங்கும் போது பெண்ணில்லா வீடும் இல்லை. உங்களுடைய வீட்டுல ஏதோ ஒரு ரீதியில அது மனைவியாகவோ மகளாகவோ சகோதரியாகவோ அன்னையாகவோ உங்களுடைய வீட்லயும் ஒரு பெண்ணினுடைய ஒரு முக்கியத்துவத்தின் அடிப்படையில வளர்க்கப்பட்டு வந்தவங்க தான் நீங்க. உங்களுடைய அரவணைப்புல இருந்தும் பெண்கள் வளர்ந்து வந்திருப்பாங்க. இப்ப இன்னைக்கு பெண்கள் சாதிச்சு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பெண்கள் எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி அந்த பெண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆணாக, ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக, ஒரு மகனாக ஏதோ ஒரு ரீதியில இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரி சாதனையாளராக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு போன் பண்ணி சொல்லுங்க, உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பங்கும் உண்டு என்பதில் நீங்க மாத்தட்டி கொள்ளுங்க. சரியா? பெண்கள் இன்னைக்கு முன்னேறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய முன்னேற்றத்திற்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆண்கள் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆண்கள் இல்லாம எங்களால சாதிக்க முடியாது. இப்போ அனைவருக்கும் உண்டானதுதான் இந்த உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே நேரத்துல வந்திருந்த நேரத்துல ஒரு சில நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான நேரம் இருந்தா நீங்க எங்களோட கொஞ்சம் கூட கலந்துருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு வருது. ஏன்னா ப்ரோக்ராம் பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது அழகான ஒரு கணக்கு டீச்சர் வந்து கணக்கு போட்டுட்டு போனாங்க. கம்பீரமான ஒரு குரல்ல ஒருத்தவங்க வந்து அழகான ஒரு பாடல் படிச்சுட்டு போனாங்க. அழகான முறையில ஒரு பாட்டை வந்து எவ்வளவு நக்கலான முறையில படிக்க முடியுமோ இனி ஒரு தாத்தா பாட்டு படிச்சுட்டு போனீங்க. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே சாதனையாளர்களாக தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சிட்டு அதுல மனிதர்களையும் படைக்கிறான். இப்போ முதல்ல உங்கள்கிட்ட வந்து குரான்ல இருந்த ஒரு வாசகம் போதி காட்டினாங்க. என்ன வாசகம் அப்படின்னா, உங்களுடைய இறைவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தான். இதுதான் சத்தியமான வார்த்தை. இதுதான் எல்லா மதங்களிலும் போதிக்கப்படக்கூடிய ஒன்று. நீங்கள் அனைவருமே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர்கள் தான். அந்த முறையில இறைவன் மனிதர்களை படைத்து ஒரு ஆண் பெண்ணிலிருந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இறைவன் வந்து உருவாக்கி இருக்கான். அந்த உருவாக்கி இருக்கக்கூடிய இறைவன் மனிதர்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு சில கட்டளைகளை விடுறான். இந்த ரூல்ஸ் அடிப்படையில நீங்க வாழுங்கன்னு சொல்றான். இப்ப அதுல இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லக்கூடிய அந்த கடமைகள் ஒரு சில அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இறைவனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை நாங்கள் செய்தார்கள். அது வணக்கங்கள்ல தொடங்கி இறைவனை வணங்கங்களை தொடங்கி இன்னப்பிற எல்லாமே. அது இப்ப நாங்க வந்திருக்கிறது நோன்பினுடைய காலகட்டம். நாங்க வந்தாலும் இந்த மாதத்துல நோன்பு நோக்கணுங்கிற ஒரு முறையில நாங்க வந்து நோன்போடு வந்திருக்கோம் அப்படின்னா இது எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கடமையாக்கிய ஒரு விஷயம். இதே மாதிரி எங்களுக்கும் எங்களுடைய இறைவனுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றணும். இதை மட்டும் நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னா சுவனத்துக்கு பெயரலாமா? முடியாது. இதே போல இன்னொரு கடமை எங்களுடைய இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள். இங்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு
எங்களுக்கு தெரியாது, எங்களை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இப்ப நாங்க இன்னைக்கு உங்களை வந்து பார்க்க வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது, அதை நாங்க செய்தாகணும். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றணும். எங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும். எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்தாகணும். எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்தாகணும். இது எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கடமையாக விதித்தது. எப்படி இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையை பற்றி இறைவன் எங்கள்கிட்ட விசாரிப்பாரோ, அதே போன்று நாங்கள் இன்னபிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை பற்றியும் நீ செய்தியா, ஏன் செய்யலா அப்படிங்கிறதையும் இறைவன் வந்து எங்களிடம் விசாரிப்பான். அப்ப அந்த விசாரணையின் அடிப்படையில நாங்க பிற மனிதர்களிடத்துல நல்ல முறையில நாங்க நடந்து கொள்ளணும். அதையும் சேர்த்து செய்யும் போதுதான் எங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இது வெறும் எங்களுக்கு மட்டும் உண்டான ஒரு வாசகம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன தெரியுமா, இறைவன் அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, இறைவன் மனிதனுடைய ஆரம்பத்தை எப்படி சொல்றான் அப்படின்னா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். நாம வேணா கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்கள் வச்சுக்கலாம், ஆனா கடவுளை சொல்லக்கூடியவன் ஒரே ஒருவன் தான். அப்ப அந்த கடவுள் சொல்லக்கூடிய சட்டம் எல்லாருக்கும் ஒரே விதத்தில் தான் இருக்கும். இப்ப நான் எப்படி இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி விசாரிக்கப்படுறேனோ, அதே போன்று எல்லாருமே நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்ப இன்னைக்கு நாம உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய இறைவன் எங்களிடத்துல விசாரிப்பான். எங்களுடைய இறைவனுடைய விசாரணைக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அந்த முறையில தான் உங்களை வந்து நாங்க பார்க்க வந்திருக்கோம். இது வந்து எங்களுடைய கடமை. அப்ப இதோடு இங்க நாங்க முடிச்சுக்கிறாம, இனி உள்ள நாட்களிலும் உங்களை வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்க வருவோம். உங்களிடம் நலம் விசாரிப்போம். உங்களுடைய தேவைகளை வந்து நாங்க வந்து விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். உங்களுக்காக வேண்டி அதிகமாக நாங்கள் கடவுளிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்வோம், பிரேயரும் நாங்க வந்து பண்ணுவோம். அதே சமயத்துல நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உலக வாழ்க்கைங்கிறது எப்போனாலும் முடிவுக்கு வரும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிரமங்களை நினைத்து நீங்க யாருமே கவலை அடைய வேண்டாம். இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டு என்று இறைவன் நமக்கு தைரியப்படுத்துறான். நீங்க இங்க கவலைப்படுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உடம்புக்கு முடியல, உங்களுடைய தேவைகள் உங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகம் இதோடு முடியக்கூடியது கிடையாது. நிரந்தரமே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்க இந்த உலகத்தப்பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பல மடங்காக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பரிசளிப்பான். அப்ப நீங்க கவலைப்படும் போதும், துக்கப்படும் போதும், நோய்வாய்ப்படும் போதும் நீங்க உங்கள் உள்ளத்தில் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. இறைவன் எனக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறான், எனக்கு அவன் ஆறுதலாக இருக்கான், என்னுடைய தேவைகளை அவனுடைய காதுகள்ல விழுது, அவன் எனக்கு தைரியம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான்ங்கிற அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க. நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வாழ்க்கையில நீங்க படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். நாளை உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிற அந்த நிம்மதியை நீங்க மனசுல வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று நீங்க இங்க இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிகமாக நீங்க வந்து ப்ரே பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க, அப்படிதானே? அப்ப அந்த ப்ரே பண்றதை எப்பவுமே நீங்க விட்டுறாதீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருங்க. நாங்க இப்பதான் உங்கள்கிட்ட வந்து பார்க்க வந்து ரொம்ப லேட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க அடிக்கடி வந்துட்டு தான் இருந்தோம். அடிக்கடி பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வரோம், பிள்ளைங்களுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை நாங்க நடத்திட்டு தான் இருந்தோம். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கேப் ஆயிடுச்சு. ஆனா இனி அப்படி இல்லாம அடிக்கடி உங்களை வந்து நாங்க பார்க்க வருவோம். உங்களுக்கு உண்டான ஆறுதலை நாங்க கொடுப்போம். அதே சமயத்தில் நீங்களும் உங்களுக்கு உண்டான அட்வைஸ்களை எங்களுக்கு எப்பவுமே நீங்க கொடுங்க அப்படிங்கிறதையும் நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறோம். இந்த சர்வதேச உலக மகளிர் தினத்துல இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் இன்னைக்கு முன்னேறி இருந்தாலும் அரசியல் துறைகள்ல
தான் இந்த வருடத்தினுடைய ஒரு தீமாக வச்சு இன்னைக்கு அரசியல்ல பெண்கள் உள்ள வரணும். அரசியல்ல வரும்போதுதான் இன்னைக்கு பெண்கள் சமூகத்தை சந்திக்கக்கூடிய, நாட்டில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம். எங்களுடைய இந்த தீமை நாங்க எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் நாங்க சேர்ப்போம். அரசியல் பலம், அதிகார பலம்ங்கிறது இன்னைக்கு நாட்டுக்கு தேவைங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு வந்திருக்குது. இனி இதன் மூலம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை பெண்கள் அரசியல்ல நுழைஞ்சு ஒரு மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய சாதனைகளையும் சந்திப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்க உங்களிடம் கூறிக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. உங்களோடு இனி நாங்கள் அடிக்கடி வருவதற்காக வேண்டி நாங்களும் உங்களிடம் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்த உங்கள் அனைவருக்கும், ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.